மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 84. முரளியின் நெற்றி, கழுத்து, கன்னம் என சத்யா தொட்டு பார்க்க அது அனலாக கொதித்தது. திகைத்தாள் அவள். அவன் அருகில் அமர்ந்து அவனை எழுப்பினாள். என்னங்க, என்ன உடம்பு இப்படி கொதிக்குது? அவனோ அவள் கூறுவதை உணரும் நிலையில் கூட இல்லை. இமைகளை பிரிக்கவும் சிரமப்பட்டான். பிரியா, சத்தமாக அழைத்தாள். பயந்து வேகமாக வந்தாள் பிரியா. என்னக்கா, என்ன ஆச்சு? மாமாவுக்கு காய்ச்சல் அடிக்குதுடி என்றாள் பதட்டத்தோடு. அவசரமாக அவள் வந்து தொட்டு பார்த்தாள். அக்கா இருங்க வரேன் என்று சொல்லிவிட்டு சென்று தன் மெடிக்கல் கிட்டை எடுத்து வந்தாள். டெம்பரேச்சர் பார்க்க அது 107 என்று காட்டியது. திகைத்து போனாள் அவள். அக்கா, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம். நான் கிளினிக்கில் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் கூட்டிக்கிட்டு போங்க. நான் முதல்ல ஒரு டேப்லெட் மட்டும் இப்போ கொடுக்குறேன். கொஞ்சம் குறையும். ஏதாச்சும் சாப்பிட்டாரா அக்கா? இன்னும் இல்லடி, வந்ததும் படுத்துட்டாரு. காலையில் தெரியலையே, நான் கொடுத்து விட்டிருந்தேன் என்றவள் அப்பொழுதுதான் அங்கே இருந்த கேரியரை கவனித்தாள். திறந்து பார்க்க அதில் உணவு அப்படியே இருந்தது. காலையிலேயே சாப்பிடவே இல்லை போலடி. அப்போவே ஜுரம் இருந்திருக்கு. இவருக்கு தெரியலையா, இல்லை கவனிக்காமல் விட்டுட்டாரா தெரியலையே. அக்கா, கொஞ்சம் கஞ்சி எடுத்துக்கிட்டு வரேன், இருங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் மாமா கூட இருங்க. கஞ்சி கொடுத்துட்டு அப்புறமா டேப்லெட் கொடுக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் ஈரத்துணியை நெத்தியில் வைங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக சென்றாள். அவள் பிரியா கூறியதை செய்து கொண்டிருந்தாள். அதற்குள் பிரியா கஞ்சி எடுத்து கொண்டு வர முரளியை எழுப்பி அமர வைத்து அவனுக்கு ஊட்டினாள். ஆனால் அதையும் முழுதாக அவனால் சாப்பிட முடியாமல் தவித்தான். அக்கா விட்டுடுங்க, போதும், இந்தாங்க டேப்லெட் கொடுங்க என்று சொல்லிவிட்டு மருத்துவமனைக்கு அழைத்தாள். வேணுவை ஒரு ஆட்டோ அழைத்து வர சொல்லிவிட்டு அதில் முரளியை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தாள் சத்யா. வேணுவும் பைக்கில் அவர்களை பின்தொடர்ந்தான். நடக்கவே சிரமப்பட்டவனை கைத்தாங்களாக இருவரும் அழைத்து சென்று அமர வைத்தனர். ஒரு 10 நிமிட காத்திருக்க சொல்ல அதற்குள் முரளியால் முடியாமல் சென்று வாந்தி எடுத்து விட்டான். மருத்துவர் பரிசோதித்துவிட்டு ஊசி போட்டு குளுக்கோஸ் ஏற்ற வேண்டும் என்று கூறினார். எதுவும் பயப்பட வேண்டாம், ஜுரம்தான் அதிகமாக இருக்கிறது, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தைரியம் கூறினார். ஒரு 4 மணி நேரம் மருத்துவமனையிலேயே வைத்திருந்துவிட்டு பிறகு வீட்டிற்கு அழைத்து செல்லலாம் என்று சொல்லிவிட்டார். வீட்டிற்கு அழைத்து வந்தபோது சோர்ந்து துவண்டு போயிருந்தான் முரளி. இதுவரை அவனை அப்படி யாரும் பார்த்திராததால் எல்லோருக்கும் கலக்கம் ஏற்பட்டது. 2 நாட்கள் நன்றாக ஓய்வெடுத்தால் சரியாகிவிடும் என்று மருத்துவர் சொல்லியே அனுப்பியிருந்ததால் கொஞ்சம் தைரியத்தோடு இருந்தனர். உணவையும் சரியாக சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டான். சத்யா அவனை ஒரு குழந்தையைப் போல அருகில் இருந்து கவனித்து கொண்டாள். இரவு எல்லோரும் உறங்கச் செல்லும் முன் தங்கள் அண்ணனை பார்த்து கொள்வதற்கு கேட்ட அவன் தம்பிகளிடம் மறுத்துவிட்டாள் சத்யா. தானே பார்த்து கொள்வதாக சொல்லி அனைவரையும் அனுப்பி வைத்தாள். வந்து முரளியின் அருகில் அமர்ந்தவள் அவன் முகத்தை வருத்தத்தோடு பார்த்தாள். அவனோ எதையும் உணராமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அது உறக்கமா, ஜுரத்தின் வேகத்தால் இருக்கும் மயக்கமா என்று கூட தெரியவில்லை. மெல்ல அவன் தலையை கோதிவிட்டு அவன் கையை பற்றி கொள்ள அவன் ஏதோ முனகினான். என்ன என்று தெரிந்து கொள்ள அவன் வாய் அருகில் தன் காதை வைத்து கேட்டாள். மாமா மாமா என்று அவன் சொல்லி கொண்டிருக்க திகைத்தாள் சத்யா. கண்கள் கலங்க திரும்பி புகைப்படத்தில் இருந்த தன் தந்தையை நோக்கினாள். இவருக்குத்தான் அவர் மேல் எவ்வளவு ஏக்கம் என்று எண்ணிய நொடி விழிகளிலிருந்து கண்ணீர் கொட்டிவிட்டது. ஏன்பா, இன்னும் கொஞ்ச நாள் அவர் கூட இருந்திருக்கலாம் இல்ல, அப்படி என்ன அவசரம்? தந்தையுடன் மானசீகமாக சண்டையிட்டாள். சிறிது நேரம் கழித்து சென்று படுத்தவளுக்கு உறக்கம் வரவில்லை. தன்னிலை மறந்த வேளையிலும் தன் அப்பாவை தேடும் அளவிற்கு அவர் மேல் அவ்வளவு பிரியமா? தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். அவருக்கும் அப்படித்தானே, என்னை விட இவரைத்தானே ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி கொண்டவளுக்கு சட்டென்று நினைவு வந்தது. அன்று கோவிலில் வைத்து கூறினாரே, அவன் ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் அவன்கிட்ட கோபப்படாத, அவனை எப்பவும் வெறுத்துடாத, அவனை தள்ளி வச்சிடாத. இதையெல்லாம் ஏன் சொன்னார் என்று யோசித்தாள். பிறகு அன்று மொட்டை மாடியில் பேர பிள்ளைங்களை பார்க்குற ஆசையெல்லாம் இல்லையாப்பா என்று இவள் கேட்டதற்கு, நான் இப்பவே திருப்தியாதாண்டா இருக்கேன் என்று ஏன் கூறினார்? பிறகு இறக்கும் தருவாயில் கூட அவனை பார்த்து கொள்ள சொல்லி அவ்வளவு கூறியது ஏன்? அப்படியென்றால் தன் தந்தைக்கு முன்னமே இவர் செய்திருக்கும் அறுவை சிகிச்சை பற்றி தெரியுமா என்று யோசிக்க தொடங்கினாள். ஆம், அன்று நந்துவின் திருமணத்தில் கூட தன்னை டாக்டரிடம் அழைத்து செல்ல கேட்கையில் பதறி இப்பொழுது என்ன அவசரம் என்றாரே. எப்படி இவரை பற்றி தெரிந்தும் என்னை திருமணம் செய்து கொடுத்தார்? இல்லை, ஒருவேளை திருமணத்திற்கு பிறகுதான் உண்மை தெரிந்ததா? தெரிந்தும் எப்படி அவரால் இவர் மேல் இவ்வளவு பாசம் வைக்க முடிந்தது? அதனால்தான் தன் கணவனுக்கு மாமன் மேல் அவ்வளவு பிரியமா? அவள் மனதிற்குள் 1000 கேள்விகள் அணிவகுத்து நின்றன.
எவ்வளவுதான் முரளியின் மேல் கோபம் இருந்தாலும் அவன் உடல்நிலை சரியில்லாமல் கஷ்டப்படும் வேளையில் அவளால் அவனை பார்க்கவே முடியவில்லை. அவன் படும் கஷ்டம் அவளுக்கு வேதனையையே அளித்தது. அவன் முகத்தை பார்த்தவாறு படுத்திருந்தவள் ஏதேதோ யோசித்து கொண்டு அப்படியே உறங்கிவிட்டாள். மறுநாள் காலையில் அவள் விழித்தபோது அவனுக்கு முதுகை காட்டி படுத்திருந்தாள். எழுந்து அவனை பார்க்க முயல்கையில் ஏதோ தடுக்க என்ன என்று பார்த்தாள். அவள் முந்தானையை அவன் கெட்டியாக பற்றி கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தான். அதை பார்த்தவளுக்கு வருத்தமே மேலோங்கியது. மெதுவாக அவன் கையில் இருந்து தன் புடவையை விடுவிக்க முனைந்தாள். அதில் அவனுடைய உறக்கம் கலைந்து எழுந்தான். இன்று ஓரளவிற்கு அவன் முகம் தெளிவாக இருந்தது. விழித்து பார்த்தவன் தான் அவள் முந்தானையை பற்றி கொண்டிருப்பதை அறிந்து சட்டென்று விடுத்தான். ஏக்கமாக அவளை பார்க்க மெதுவாக அவன் அருகில் வந்து அவன் தலை கோதி நெற்றியில் முத்தமிட்டாள். கவலைப்படாதீங்க, நான் எப்பவும் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்றாள் அவன் கன்னம் பற்றி. எதுக்காக மனசுல இவ்வளோ உளைச்சலை எடுத்துக்கிறீங்க? அதனால தானே இந்த ஜுரம். நீங்க பண்ண காரியத்துக்கு ஒரு 2 நாள் கூட நான் உங்ககிட்ட பேசாம இருக்கக்கூடாதா? அதுக்குள்ள இப்படி ஒரு நிலைமையில் ஆயிட்டீங்களே. இப்படி பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? என்னோட கோபத்தை எப்படிதான் காட்டுறது என்றாள் அவனை முறைத்தவாறு. அவனோ எதுவும் பேசாமல் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையில் இருந்து அவன் என்ன நினைக்கிறான் என்று அவளால் கணிக்க முடியவில்லை. ஏதாச்சும் பேசுங்க என்றாள் அதட்டலாக. நேத்துல இருந்து எதுவுமே பேசல, மனசு படபட நடிச்சுக்குது. சத்யா மெல்ல வாய் திறந்தான். சொல்லுங்க, நேற்று ராத்திரி நான் வாமிட் பண்ணேனா? ஆமா. உன்னோட கையிலையா? ஆமா. சில நிமிடங்கள் அவனிடம் அமைதி. உனக்கு என் மேல கோபம் இல்லையா? ஏன் இதெல்லாம் பண்ண? எப்படியோ போகட்டும்னு விட்டிருக்கலாம் இல்ல? அவனை தீயாக முறைத்தவள். உண்மையிலேயே உங்களை பலார்னு ஒன்று அறையணும்னு தோணுது. என்ன பண்றது, புருஷனா போயிட்டீங்க என்றாள் காட்டமாக. மெல்லிய புன்னகை ஒன்று அவன் இதழில் பூத்தது. அவள் கையை எடுத்து இறுக்கமாக தன் நெஞ்சின் மேல் வைத்து பற்றி கொண்டவன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். என்ன என்றாள் கோபமாக. ஒன்றுமில்லை என்பதை போல் தலையசைத்தவன் சிறிது நேரம் அப்படியே இருந்தான். பிறகு, சத்யா உன் மடியில் ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கவா என்று கேட்டான். அதற்கு சம்மதிக்கும் விதத்தில் அவனுக்கு படுக்க ஏதுவாக அமர்ந்து கொண்டாள். அவள் மடியில் படுத்து கொண்டவன் அவள் வயிற்றை இறுக்கமாக கட்டி கொண்டான். சில நிமிடங்கள் அப்படியே கரைந்தன. அவளும் எதுவும் அவனிடம் பேசவில்லை. அவன் தலையை ஆறுதலாக கோதியபடி இருந்தாள். சிறிது நேரம் கழித்து கேட்டாள். என்னங்க? அன்னைக்கு ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்களே, இப்போ சொல்றீங்களா? மெதுவாக அவளிடம் இருந்து விலகி எழுந்து அமர்ந்தான். சத்யா, அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க. 2 நாள் முன்னாடி வரைக்கும் என் மேலே இருந்த அன்புக்கும் இப்போ இந்த நிமிஷம் இருக்கிற அன்புக்கும் உன்கிட்ட எந்த மாற்றமும் இல்லையே. எப்படி அப்படியே இருக்க? வேற என்ன பண்ணி தொலைக்கிறது? உங்களை அவ்வளவு விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 10 வருஷம் உங்கள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அன்பை சேர்த்து மனசில் உங்களை பொத்தி வச்சிருந்தேன். இப்போ அது அதிகமாக ஆகி இருக்கே தவிர குறையில. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு என்னால் உங்களை வெறுக்க முடியல. அது ஏன்னும் தெரியல. நீங்கள் காரணம் இல்லாமல் எதையும் பண்ண மாட்டீங்க அப்படின்ற நம்பிக்கையா? இல்லை உங்களை வெறுக்க முடியாத அளவுக்கு காதலா? இல்லை என் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சும் எப்படி உங்ககிட்ட அவ்வளவு பாசமாக இருந்தாரு அப்படின்ற கேள்வியா? ஏதோ ஒன்று என்னை தடுக்குது. கடைசியாக அவள் கூறியதை கேட்டதும் திகைத்தான் முரளி. அவன் முகபாவத்தில் இருந்து அதனை கண்டு கொண்டவள், ஓ, அப்போ உங்க மாமனுக்கு இது தெரியுமா? நான் நினைச்சது சரிதான் என்றாள் அவனை முறைத்தபடி. அவன் ஆம் என்பதை போல் தலையசைக்க, சரி விடுங்க, ஏதோ இருந்துட்டு போகுது. என்ன இருந்தாலும் என்னால் உங்களை வெறுக்க முடியல, அது மட்டும் நிஜம். கொஞ்சம் கோபந்தான் இருந்தது. அந்த கோபத்துக்கே இப்படி வந்து படுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? அவள் கோபமாக கேட்க அவன் இதழ் பெரியதாக விரிந்தது. அவனை மறைத்தவாறே எழுந்து கொண்டாள். நான் போறேன், எனக்கு வேலை இருக்கு, நீங்க ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லிவிட்டு வெளியில் செல்ல முயன்றாள். சத்யா, நேத்தெல்லாம் என் கூடவே இருந்திருக்க, உனக்கும் ஜுரம் வந்துட போகுது, ஏதாச்சும் கஷாயம் காய்ச்சி குடி என்றான். அவனை திரும்பி மீண்டும் முறைத்தவள், ஏன் எனக்கு ஜுரம் வந்தா கணக்கு பிள்ளையால் என்னை பார்த்துக்க முடியாதா என்றாள் கோபமாக. உறக்க சிரித்தான் முரளி. 2 நாட்கள் கழித்து அவனிடம் இருந்து வந்த அந்த சிரிப்பை ரசித்து கொண்டே வெளியில் சென்றாள் சத்யா. அவள் சென்றதும் அப்படியே மீண்டும் படுத்தவன் தன் நெஞ்சில் கை வைத்து கண்களை மூடி சத்யா என்று உச்சரித்தான் மிதமிஞ்சிய காதலோடு. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.